அபிஷேகம் உள்ளவனுக்கு, அழைப்பு உள்ளவனுக்கு ஆஃபர் ஜாஸ்தி தான். அதுல இவன் எப்படி இருந்தானா, அந்த 6ஆம் வசனம் சொல்லுது கடைசி பகுதி, யோசேப்பு அழகான ரூபமும் சௌந்தரிய முகமும். அதான் பிரச்சனையே. என்ன பேசகானா? பொதுவா ரட்சிக்கப்பட்டவர்கள் இயற்கையாகவே அழகுங்க. நம்ம லட்சணம் உள்ளவைகளுக்கு அலங்கரிப்பு தேவையில்லை. நம்ம இயல்பாகவே என்னைக்கு ஏசனார் உள்ள வந்து பூரண அழகுள்ளவர் உள்ள வந்துட்டதுனால பூரண வடிவுள்ள சீயோனில் இருந்து பிரகாசிக்கிறார். இப்பவும் கூட்டத்துக்கு போனா திருமணமாகி ஒரே ஒரு மனைவியும் 2 பிள்ளைகளும் இருக்கிறார்கள் அப்படின்னு ஏன் சொல்றோம்? ஒரு சேஃப்டி தான். அல்ல சொல்லுங்க. அப்போ என்ன அந்த அந்த அபிஷேகம் பாரு, என்ன அழகு பாரு. அல்ல சொல்லுங்க. அப்போ தாடி அப்படி இப்படி வெள்ளையா இருந்தாலும் ஆள் அழகா இருக்கார் பாருங்க. அது தேவன் தர்றது, பரிசுத்த அபிஷேகம் கொடுக்கிறது. யோசேப்புனா அப்படித்தான் இருப்பான். இப்ப நான் என்ன சொல்றேன்னா, ஏற்கனவே நம்ம அழகு, இதுல எதுக்கு ஓவர் டெக்கரேஷன் கேட்க?